Truth beyond headlines. இந்திய பெருங்கடலில் நடக்கும் மௌனப் போர், இலங்கையை நோக்கி உலக வல்லரசுகளின் பார்வை. ஒரு சிறிய தீவு நாடு, ஆனால் அதை நோக்கி உலகின் மிகப்பெரிய வல்லரசுகள் கண்களை பதித்திருக்கின்றன. ஏன்? இலங்கையில் நடப்பது வெறும் அரசியலா, அல்லது உலகின் அடுத்த வல்லரசு போட்டியின் மையப்புள்ளியா? சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி அடிக்கடி தோன்றுகிறது. 5 ஐஸ் உளவுத்துறை இலங்கை குறித்து அதிர்ச்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆனால் அது உண்மையா அல்லது வதந்தியா? இன்று நாம் எந்த ஒரு தரப்பின் பிரச்சாரத்தையும் பேசப்போவதில்லை. ஆதாரங்களின் அடிப்படையில் உலக அரசியலின் மறைக்கப்பட்ட பரிமாணத்தை ஆராயப் போகிறோம். உலக வரைபடத்தை ஒரு கணம் பாருங்கள். இந்திய பெருங்கடல், ஆசியா, மத்திய கிழக்கு, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் முக்கியமான கடல் பாதை. இந்த பாதையின் அருகில்தான் இலங்கை அமைந்திருக்கிறது. எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், இராணுவ கப்பல்கள், ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இந்த பகுதியில் பயணிக்கின்றன. அதனால் இலங்கை ஒரு சாதாரண நாடு அல்ல, அது ஒரு புவிசார் அரசியல் மையம். கடந்த 20 ஆண்டுகளில் சீனா இலங்கையில் பல பெரிய திட்டங்களில் முதலீடு செய்தது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம், கொழும்பு போர்ட் சிட்டி, நெடுஞ்சாலைகள், மின்சார திட்டங்கள். சீனா கூறுவது என்ன? இது பொருளாதார ஒத்துழைப்பு. ஆனால் அமெரிக்காவின் பல கொள்கை ஆய்வு நிறுவனங்கள் வேறு கேள்வியை எழுப்புகின்றன. இந்த முதலீடுகள் எதிர்காலத்தில் மூலோபாய செல்வாக்காக மாறுமா? இதுதான் உலக அரசியலின் விவாதம். பல மேற்கத்திய ஆய்வாளர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றனர். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முதலீடு செய்தால் அந்த நாட்டின் எதிர்கால அரசியல் முடிவுகளிலும் மறைமுக தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? இதற்கு ஒரே பதில் இல்லை. சிலர் ஆம் என்கிறார்கள், மற்றவர்கள் இல்லை என்கிறார்கள். அதே நேரத்தில் சீனா இதை முழுமையாக மறுக்கிறது. எங்களின் திட்டங்கள் வளர்ச்சிக்காக மட்டுமே, எந்த நாட்டின் இறையாண்மையிலும் தலையிடுவதில்லை என்று அதிகாரப்பூர்வமாக கூறி வருகிறது. இப்பொழுது இன்னொரு கேள்வி, ஏன் அமெரிக்கா இலங்கையை இவ்வளவு கவனிக்கிறது? இதற்கான பதில் இந்தியா, இந்திய பெருங்கடல் மற்றும் உலக வர்த்தகம். இந்த மூன்றில்தான் இருக்கிறது. இந்த பகுதியில் எந்த ஒரு வல்லரசும் அதிக செல்வாக்கை பெறுவது பிராந்திய பாதுகாப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா பல முறை தனது கொள்கை ஆவணங்களில் கூறியுள்ளது. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களில் இரகசிய 5 ஐஸ் அறிக்கை, அமெரிக்கா அதிர்ச்சி, இலங்கை குறித்து மறைக்கப்பட்ட உண்மை என்ற தலைப்புகள் வைரலாகின்றன. ஆனால் இதுவரை அந்த பேரில் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ 5 ஐஸ் அறிக்கை இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரம் இல்லை. அதனால் இது போன்ற தகவல்களை உண்மையாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அவற்றின் மூலத்தை சரிபார்ப்பது மிகவும் அவசியம். இன்றைய உலகில் போர்கள் மாறிவிட்டன. முன்பு எல்லைகளில் நடந்தன, இப்போது துறைமுகங்களில் நடக்கின்றன, முதலீடுகளில் நடக்கின்றன, தொழில்நுட்பத்தில் நடக்கின்றன, தகவல்களில் நடக்கின்றன. அதுவே இன்றைய புவிசார் அரசியல். இலங்கை இன்று ஒரு முக்கியமான சமநிலையை பேண முயற்சிக்கிறது. சீனாவுடனும் உறவு, இந்தியாவுடனும் உறவு, அமெரிக்காவுடனும் உறவு, மற்ற உலக நாடுகளுடனும் உறவு. இந்த சமநிலையை பாதுகாப்பது எளிதானது அல்ல, ஆனால் அதுவே அதன் மிகப்பெரிய சவால். உலக அரசியலில் ஒரு பழமொழி உள்ளது, நாடுகளுக்கு நிரந்தர நண்பர்களோ எதிரிகளோ இல்லை, நிரந்தரமானது தேசிய நலன்கள் மட்டுமே. இந்த ஒரு வாக்கியம் இலங்கையை சுற்றி நடைபெறும் அனைத்து அரசியல் நகர்வுகளையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. எனவே சமூக வலைதளங்களில் வரும் ஒவ்வொரு தகவலையும் உண்மையாக நம்புவதற்கு முன் அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், நம்பகமான ஆய்வு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தரப்புகளின் கருத்துக்களை ஒப்பிட்டு பார்ப்பதே சிறந்த வழி. ஏனெனில் உண்மை பல நேரங்களில் தலைப்புச் செய்திகளில் இருக்காது, அது ஆதாரங்களில் இருக்கும். இது ஒரு அரசியல் ஆய்வு மட்டுமே. இங்கு கூறப்பட்ட கருத்துக்கள் பல்வேறு பொதுவெளி ஆய்வுகள் மற்றும் கொள்கை விவாதங்களின் சுருக்கமாகும். எந்த ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலையும் உண்மையாக கூறும் நோக்கம் இதற்கு இல்லை.
மீண்டும் இதுபோல காணொளிகளை காண எமது இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.